நெல்லை சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியில இது 6வது ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது. முறைப்படி நியாயமாகத்தான் நீங்க சொல்றபடி தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய தரமற்ற பேராசிரியர்களை போல அல்ல, பல்கலைக்கழகங்களில் நாங்க ரொம்ப தரமான பேராசிரியர்களை இல்ல அவரு சொன்னது அதை நான் சொல்லிடுறேன். அது போலதான் நியமிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். தனியார் பள்ளியில் கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியரும் நான் சொல்லல. 1-2 சில தனியார் கல்லூரிகள் புதுசு ஆரம்பிச்சாங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாம கம்பி சம்பளம் கொடுத்து ஒரு வாத்தியார் போடுறாங்க. அந்த பசங்களுக்கு முறையா சொல்லி தரதில்ல. அதை தான் நான் சொல்றேன் ஒழிய எல்லா பேராசிரியரும் மொத்தமா பொதுவா சொல்ல முடியாது. சரி, நீங்க இந்த ஆட்சி நியமிக்கக்கூடிய எல்லாருமே தரமானவர்கள் தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? சார், இது அரசு கல்லூரிகளுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் செலக்ட் பண்ணி அனுப்புது. இந்த பல்கலைக்கழகத்தில் யூஜிசியுடைய அந்த முறை என்னவோ அடிப்படையில் விதிமுறைப்படி தான் செலக்ட் பண்றாங்க. தனிப்பட்ட முறையா தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்குன்னு தனியா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்களோ உதவி பேராசிரியர்கள்லாம் செலக்ட் பண்றதுக்கு எந்த தனி விதிமுறையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுல தவறே பண்ண முடியாது. எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான். இந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறது அவங்க தான், இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துறது அவங்க தான். இதுக்கு வாத்தியார் நியமனத்துக்கு அங்கதான் போகணும், எல்லாத்துக்கும் அங்கதான் போகணும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு பற்றி தனிப்பட்ட முறையா இவங்க தான் நியமிக்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையை அமைச்சர் நியமிக்க முடியாது. இன்னைக்கு ஆசிரியர்கள் கூட கவுன்சிலிங் வச்சு எல்லா ஆசிரியர்களுக்கும் அதே ஸ்பாட்ல அவங்களுக்கு நியமனம் பரிந்துரை பண்ணி செஞ்சு அனுப்புறாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ஊழலுக்கும் இந்த அரசியல் இடம் கிடையாது. ஊழலுக்கு எந்த விதமான யாரும் உறுதுணையா இருக்கிறது கிடையாது. நீங்க இதை பதில் சொல்லணும்னு சொல்றீங்களா இல்ல நியாயம்? பதில் உண்மையாதான் சொல்றோம். நீங்க ஆதாரமா தான் நம்ம சொல்லணும். பொதுவா ஒருத்தர் ஊழல் செய்யறதுக்கு இதுல என்ன இருக்கு பல்கலைக்கழகத்துல சொல்லுங்க. வைஸ் சான்சலர் நியமனத்துல அது அப்பட்டமான பொய். வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுல கவர்னர் நியமிக்கிறாரு, பரிந்துரை பண்றோம், அந்த லிஸ்ட் கொடுக்கறோம். பரிந்துரை அரசு பண்ணுதான் கேட்கணும். எப்படி பரிந்துரை அரசு தான் செய்யறாங்க இல்லையா? அரசு தான் பண்ணுது, அரசு இல்ல, அந்த குழு தான் பண்ணுது. அந்த குழுவை அரசு நியமிக்குது. அப்படி வேணா சொல்லி குழு அரசு நியமிக்குது, அந்த குழு செலக்ஷன் பண்ணி அனுப்புது. அதுல 4 பேர் 5 பேர் தான் கொடுக்கறா. ஒரு பேர் சிங்கிளா கொடுக்கறது இல்ல, 3 பேர் கொடுத்தா அதுல ஒரு ஆளை செலக்ஷன் பண்றது கவர்னர். இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவரு ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் வேற ஒரு கல்லூரி வேற ஒரு இடத்துல ஏதோ அவருக்கு வேலை, அவர் வேற வேலைக்கு போறதுக்காக இது ராஜினாமா பண்ணிட்டு வேலைக்கு போனதை இதோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக அவர் ராஜினாமா செஞ்சுட்டு வேற வேலைக்கு போறார். அதை எப்படி நீங்க அதை தவறா சொல்ல முடியும்? இல்ல அதே பல்கலைக்கழகத்துல தான் வேதியியல் துறை தலைவரா அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே பல்கலைக்கழகத்துல தான் ராஜினாமா பண்ணவர் திரும்ப அங்க அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு. ரெஜிஸ்ட்ரார் இந்த டீச்சிங் கம்யூனிட்டில இருக்கிறவங்கள ஒருத்தர் இப்ப அப்ளை பண்ணி அவங்க செலக்ட் ஆகி வராங்க. அந்த 3 வருஷம் பீரியட் முடிஞ்ச உடனே திரும்பவும் அவங்க அதே பொசிஷனுக்கு தான் போவாங்க. எந்த இடத்துல முடியறதுக்கு முன்னால கூட அசைன்மென்ட் போலாம். பிரச்சனை இல்ல. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்னா அந்த 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க அவர்களுடைய பணியை கல்வி பணியை தொடர்றதுக்கு இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது எப்படி வேணா இல்ல. கரெக்ட் மேடம், அது அந்த சர்க்கிள்ல எப்படி வேணா நடந்துக்கலாம். ஆனா எதனால ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான அந்த நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் யாருக்குமே தெரியாமையே போயிடணும் அப்படியான்னு கேட்கிறேன். யாருக்குமே தெரியாம போயிடணுமான்னு கேட்கிறேன். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ராஜினாமா கொடுக்கிறாரு, தான் பலிகடா ஆக்கப்பட்டுட்டேன்ட்டு பகிரங்கமா பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா நீங்க எதுவுமே இங்க நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்காருங்களா? என்னை பலிகடாக்கிட்டாங்க. ஆமா, கண்டிப்பா சொல்லிருக்காரு. கண்டிப்பா சொல்லிருக்காரு. ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. 100% சொல்லிருக்காரு. அது அரசு வேணும்னா அதை வெளிய கொண்டு வரலாம். என்ன பிரச்சனை நடந்தது எதுன்னு வெளிய கொண்டு வரலாம். ஆனா சாதாரணமா என்ன ஆகுதுன்னா, இதே பாரதிதாசன் திருச்சியில ஒரு தடவை ஏதோ பிரச்சனை வந்த உடனே ஏதோ தீ விபத்து நடந்தது கம்ப்யூட்டர் ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கோப்புகள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது சமயத்துல. சரி, இது இதனாலதான் நடந்ததா அதனால நடந்ததான்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்களேன். நீங்க பிரைவேட்ல தான் பண்றீங்க. ஆனா குவாலிஃபைட் பீப்புள தான் கேண்டிடேட் இருக்க ஒரு எடுக்கிறாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அதுல தவறு கிடையாது. அதுல ப்ரொஃபசர்ஸ் தரம் இல்லாம இருக்காங்க எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு 10 பேரை 15 பேரோ 20 பேரோ இன்டர்வியூ கூப்பிட்டாங்கனாலும் அது குவாலிஃபிகேஷனுக்குள்ள வந்தாதான் கூப்பிடுவாங்க. சில சமயங்கள்ல தான் அது மீறப்படும். ஆனால் அதுல ரெக்ரூட்மெண்ட் ஆகணும்னா அதுக்கு என்ன நடக்குதுங்கிறதா விஷயம். இல்ல ஒரு விஷயம் சார், என்ன ஒரு பெரிய விஷயம் சிக்கல் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாக ஸ்டைல் ஒரு மாதிரி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டைல், பாரதியார் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டைல்.
இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போதே அதை கொண்டு வந்தப்போ அந்த 3 டயர் சிஸ்டம், அகாடமிக் கவுன்சில் மெம்பர்ஸ், செனட், சிண்டிகேட், இந்த மாதிரி இந்த அமைப்பு இன்னைக்கு அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திலேயோ இதுலயோ கிடையாது, காரைக்குடி அழகப்பாவிலையோ கிடையாது. அதே மாதிரி இல்லைங்க, அன்னை தெரசாவிலையும் இதுலயும் அன்னை தெரசாவுல தனி விஷயங்க, அதுல வந்து அன்னை தெரசாவுல மகளிர் இதுல இல்ல, அதே மாதிரி அழகப்பா இதுல இல்ல. இது இன்னொன்னு. அதே மாதிரி இப்ப இந்த சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலா சிண்டிகேட் இஸ் த ஹையர் பாடி. இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜனநாயக முறை இருக்கு. என்ன அப்படின்னா, சிண்டிகேட்ல முடிவெடுத்தால் கூட அதை செனட்ல வந்து திருத்துறதுக்கு ரைட் இருக்கு, பேசலாம் அவங்க, ஒரு டெமோக்ராட்டிக். பட் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வந்து வேற யூனிவர்சிட்டியில இல்லை. ஸோ இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 22 பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகங்களே ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் இல்லை, ஒரே மாதிரியான ஒரு நிர்வாகத்தில் இல்லை. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதுதான் சொல்ல வந்தது. நம்ம அவங்க கல்யாணி மதிவானன் சொல்லி நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அவங்க வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தவங்க, அவங்கள வந்து இதுல தூக்கி இது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கேஸ் வந்தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நாங்க வந்து 2000 ஆண்டின் படி யூஜிசி என்ன கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கோ அதன்படி பண்றோம், 2010 படி நாங்க பண்ணல. 2010 நாங்க யூனிவர்சிட்டிக்கு எடுத்து வரல. 2010 யூஜிசி படி பாத்தீங்கன்னா 10 வருஷம் ப்ரொஃபஸர்ங்கிறது மஸ்ட். 2000 பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எனிவேர் தூக்கிட்டு வர்றாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2010 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்தா ஒரு ஸ்கேல், ஒரு ஸ்ட்ரக்சர். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு மட்டும் அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த இதுலயுமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு இண்டிபெண்டன்சி, ஒவ்வொரு நிர்வாக ஸ்டைல், இது எல்லாமே மாற்றப்படும். மாற்றப்பட்டு அது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியருக்கு என்ன உரிமைகள் என்ன இருக்கிறதோ, அந்த நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கிறதோ, அதுதான் தமிழகத்தின் தென்கோடி யூனிவர்சிட்டியான மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வரைக்கும் அது காமன் பண்ணப்படும். அதாவது பொதுவான ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அக்கௌண்டபிலிட்டி, இது எல்லாமே ஒன்றாக இருந்தால்தான் சரியா இதை வந்து இதை அமுல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னா அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் செக்ரட்டரி இதுல சம்பந்தம் இல்லை. அதாவது என்ன சொல்றேன்னா, அகில இந்திய ரீதியில யூஜிசியினுடைய யூனிவர்சிட்டியோட அந்த கவுன்சில் வந்து அவங்க வந்து மத்திய அரசுடைய கல்வித்துறை வந்து இந்தியா முழுவதுக்கும் இதுல மாற்றம் கொண்டு வந்து ஒரு நடைமுறைப்படுத்தினால் ஒழிய இது வந்து தனியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடையாது. அதை முதல்ல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் செய்யறது இல்ல, யூஜிசி என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில தான் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. சார் நீங்க தமிழ்நாடு அரசு தலையிடுதல்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. என்னென்ன மாதிரியான தலையீடுகள், சார் ஒரு நிமிஷம் அவங்கள பேச விடலாம், என்னென்ன மாதிரியான தலையீடுகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருக்கிறீங்க? இல்ல சார், நான் வந்து டைரக்டா பார்த்தது இல்ல, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே தனியார்ல தான். என்ன மாதிரி தலையீடுகள்னு நீங்க தலையீடுகள்னு எதை நினைக்கிறீங்க? இல்ல இப்போ வந்து 40 லட்சம் கேக்குறாங்க, 50 லட்சம் கேக்குறாங்க. மேடம் சொன்னாங்க விசினா 10 கோடி ரூபாய் உள்ளும் போகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் எந்த ரூட்ல போகுது அப்படின்னு கேக்குறேன். நீங்க கேள்விப்பட்டதே சொல்லுங்க. கேள்விப்பட்டதுதான் சார், எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்களே கிடையாது. பக்கத்துல இருக்காங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, அதனால இல்ல அப்படி கிடையாது. இல்ல நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு பொது மன்றத்துல பதிவு பண்ற விஷயங்கள் வந்து நம்ம கையில வந்து அதுக்கு ஆதாரப்பூர்வம் இருந்தா மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். பட் நீங்க கேட்கறதுனால கேள்விப்படுற விஷயங்கள், இப்ப எனக்கு என்னுடைய ஜூனியர்ஸோ எனக்கு சீனியர்ஸோ கவர்மெண்ட்ல போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றது வந்து நம்ம இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு ஒருத்தரை நாங்க கேட்போம், அவங்க சொல்லுவாங்க இவங்க கிட்ட போனா கரெக்டா எனக்கு வாங்கி தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ஷன் முதல்ல கொடுப்பாங்க, அடுத்த போர்ஷன் நமக்கு கையில ஆர்டர் வந்தோடனே இது எல்லாமே சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். எதுவுமே நேரா நம்ம பார்த்தது மந்திரி பதவி வாங்கி கொடுக்கிறதுக்கே இங்க லாபி நடந்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நம்ம வந்து இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இதுக்குள்ளாரியே நம்ம போக வேணாம் சார். இப்ப தவறுகள் நடக்குதுன்னு நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறது பாக்குறது தானே நம்மளுடைய புத்திசாலித்தனம். இல்ல நடக்காம இருக்கிறத விடுங்க மேடம், நடக்கிறதே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி
எப்படி நடக்குதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் தெரியும் சார், இது இது அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து சிதம்பர ரகசியம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருமே வந்து இது வந்து ஓபனா இது இப்படிதான் நடக்குதுன்றத சொல்றதுக்கு யாருமே தயாராக இல்லைன்னு வேணா சொல்லலாம். அதனால நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சார் கரெக்டா சொன்னாங்க. எப்படி வந்து ஆனா அவர் சொன்னதை நான் ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். டெவலப்டு கண்ட்ரீஸோட சேலரியை வந்து நீங்க கவர்மெண்ட்ல கூட இப்ப இல்ல அப்படின்றது, நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு மட்டும் டெவலப்டு கண்ட்ரீஸை நீங்க யோசிக்க கூடாது. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல சேலரி எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு பேட்டன்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யாரை கம்பீட் பண்ணிட்டு இருக்கிறோமோ சைனாவோட பக்கத்துல கூட இல்லைங்க, 10% கூட நம்மளால போக முடியல. அந்த பேட்டன்ட்டுக்கோ இல்ல நம்மளுடைய அஃபிலியேஷன் ஒர்க்குக்கோ நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்குக்கோ கோடிக்கணக்கான பணம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிஸ் கையில கொடுக்குறாங்க. அதோடைய அவுட்புட் என்ன மாதிரி இருக்கு, ஏன் இதுல வரல, இவ்வளவு பணம் நான் கொடுக்குறேன் இதுல ஏன் எனக்கு அவுட்புட் வரலன்றது கேட்கறதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. ஒரு டீச்சரை ரெக்ரூட் பண்றீங்க, இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு நீங்க என்ன கிரைட்டீரியா வைக்கிறீங்க? நாட் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அப்போ அந்த இடத்துல தான் இவ சார் வந்து தனியார் கல்லூரிகளுடைய குவாலிட்டி, ஆசிரியர்களோட குவாலிட்டி சொல்றாங்க. எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எவ்ரி இயர் எண்டில் முடிஞ்சு நான் என்னுடைய செல்ஃப் growth, அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னோட growth, அது போக ஸ்டூடெண்ட்ஸோட growth, இந்த 3 growthல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துல அடிபட்டாலும் எனக்கு நெக்ஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் கிடையாது. ஆனால் இப்படி எந்த ஒரு விஷயமும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கள பாதிக்கிறது இல்ல. ஒன்ஸ் எனக்கு உள்ள நுழையிறது தான் கஷ்டம். உள்ள நுழைஞ்சிட்டேன்னா 58 வயசு வரைக்கும் நான் தவறுகள் பண்ணாத வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதே இல்லை சார். அப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்கன்னு சொல்றோம். இந்த டெவலப்மெண்ட் பசங்களுக்கு கொடுங்க, இந்த அவுட்புட் எடுத்துட்டு வந்து கொடுங்க, நீங்க இத்தனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு யாருமே கேட்கல. பட் அந்த கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்றத நீங்க வந்து மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்றோம் நாங்க. அப்படி மானிட்டர் பண்ணாலே நம்ம இவ்வளவு பணம் கொடுத்து உள்ள போனால் நாளைக்கு நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா நம்மள எப்ப வேணா வெளியில அனுப்புவாங்க. இல்ல எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்காது. இப்ப நம்ம உள்ள போகும்பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இத்தனை லட்சம் கொடுக்குறேன். அப்ப அந்த கால்குலேஷன் எப்படி இருக்கும்? 58 வயசுல நான் வெளியில வரும்பொழுது எனக்கு இத்தனை லட்சம் இருக்கும், இந்த 40 லட்சத்தை நான் எப்ப எடுக்கலாம், இந்த கால்குலேஷன் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இந்த கால்குலேஷன்லயே நீங்க பிளாக் பண்ணுங்கன்ற நானு, இத்தனை தகுதி வையுங்கன்ற நானு. அப்ப ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் என்னால சர்வை பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷனுக்கு வேணும்னா அன்லெஸ் அதர்வைஸ் ஐ ப்ரூவ் மை செல்ஃப் நான் அதுல கண்டினியூ பண்ண முடியாது. என்னோட சர்வைவலுக்காகவாது நானும் முன்னேறி என்னுடைய ஆர்கனைசேஷனையும் முன்னேற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கும். அதுக்கு என்ன வழி உண்டோ அந்த பைலாஸ, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்கன்னா என்னுடைய. சச்சின் டெண்டுல்கர் ஒன் டே மேட்ச்ல 100 ரன் அடிச்சிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் மேட்சுக்கு அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா மட்டும்தான் அவருக்கு அங்க வாய்ப்பு. ஆனா ஏன்னா இது ஒரு உயர்கல்வி சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால நான் கேட்கிறேன், இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? முதல்ல யூஜிசி நாம்ஸ்னு இருக்கு. ஒருத்தர் வந்து லெக்சர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நுழைஞ்சா அடுத்த ப்ரமோஷனுக்கு அவங்க போறதுக்குள்ள ஒரு இத்தனை வருஷத்துக்குள்ள அவங்க ரிஃப்ரெஷர் கோர்ஸ்னு 2 அட்டெண்ட் பண்ணிருக்கணும். ஓரியன்டேஷன் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், இத்தனை பப்ளிகேஷன் இருக்கணும், அது நோட்டட் ஜேர்னல்ல இருக்கணும். அதே சமயத்துல அவங்க வந்து இத்தனை கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும், செமினார் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கணும், சில இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்கு, யூஜிசி நாம இருக்கு, அதுவும் ஃபாலோ பண்ணப்படுது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த என்ட்ரி பாயிண்ட்ல தான் சிக்கல். அடுத்தது வந்து எது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வருதோ, அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தாலும் வைஸ் சான்சலரா இருந்தாலும் ரிஜிஸ்ட்ராரா இருந்தாலும் அதுதான் வந்து அந்த கேட்டகரி முதல்ல செலக்ட் பண்ணி ஃபைல் வரும். அதுல 10 பேரை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் 10 பேர் 15 பேர் இருந்தா அதுல யார் வராங்க அப்படிங்கிறது அது சில சமயத்துல அந்த எலிஜிபிலிட்டி கூட இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பண்ண மாதிரி கூட சில சமயம் ஓவர் லுக் பண்ணப்படுது, அதுல பேரம் பேசப்படுகிறதுங்கிறது உண்மை. சார் ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயம். அதாவது இப்ப என்னன்னா the standard of input are equal, then you may question the output if they are unequal. உள்ளே கொடுக்கப்படுகிற விஷயம் எல்லாமும் ஒரே மாதிரி இருந்து அவுட்புட் ஒரே மாதிரியா வரலன்னா தான் நீங்க கேள்வி கேட்க முடியும். இங்க பிரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் இன்புட் விஷயமே வேற. நீங்க அதை முதல்ல பார்த்துக்கணும் தயவு செய்து. பொருளாதாரத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இடத்தில் இன்னும் சொல்ல போனா அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆன பசங்கள்லாம் எங்க படிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய சரணாலயமாகத்தான் அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கிறது. ஆனா இந்த பிரைவேட் காலேஜுக்கு போறாங்களே பெரும்பாலும் அவங்க வந்து பணம் கட்டி தான் போறாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு டொனேஷன் இல்லாம போக முடியாது. டொனேஷன் கட்டி படிக்கக்கூடிய வகையில் இல்ல நான் பேசி முடிச்சிடறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல சில கல்லூரிகள்ல அவங்களுடைய காலேஜோட ஸ்டாண்டர்டை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு மெரிட்டோரியஸ் ஒரு லிஸ்ட் இருக்கலாம். ஆனால் இங்க பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ரன் பை த கவர்மெண்ட் டு சர்வ் த பீப்புள், த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த திஸ் டவுன்ட்ராடன் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த ஏரியாவில் இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இவன் ஏற்கனவே படிச்சு வந்த இந்த பையனுக்கு நம்ம டீச் பண்றோம். கண்டிப்பா ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பட் இதை எத்தனையோ கல்வியாளர்கள் பேசினாலும் இதில் ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழலுக்கு காரணம் இதுதான். அதாவது எல்லா பிரைவேட் காலேஜில் இருக்கிற மாதிரியே நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எதிர்பார்த்திட முடியாது. ஆனால் அவர்களுக்கும் நாம் டீச்சர்ஸுக்கும் வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி, டியூட்டி அக்கௌண்டபிலிட்டி வைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை நாம் ஒருமுகப்படுத்தி மாணவர்களுடைய இன்புட் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட உயர்கல்வியின் அடுத்த கட்ட நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். 2014 ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி முடிய போற அந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு விழாவில் பேசும்போது சொன்னாரு, உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் அப்போ வெளியா இருந்தது. ஆமா, ஒரு இந்திய பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியது. உயர்கல்வித்துறையில வந்து கூடுதலாக மாநில அரசுகள் எல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் பதிவு செஞ்சாரு. இன்னைக்கு நீங்க இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா நீங்க உட்காந்துருக்கிறீங்க. ஒரு முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த மிக முக்கிய தலைவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியா பார்க்காம கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? முதல்ல மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து கலைக்கல்லூரி வந்து எல்லா கல்லூரிகள் மேலேயும் அதிகமாக கவனம் செலுத்தி அதிகமாக படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அரசுக்கு இருக்கிறனால தான் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து இந்தியா பூரா மன்மோகன் சிங் அவர்கள் பேசினாருன்னா அதுக்கு யார் செய்யணும்? மத்திய அரசு. இப்போ தான் மத்திய அரசு வந்து கல்வித்துறையில ஒழுக்கமா செயல்படணும். மத்திய அரசுடைய கல்வித்துறையுடைய செயல்பாடு சரியில்லைன்னா இந்தியா பூரா மொத்தமாக தான் தப்பா இருக்கும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கோம். பேராசிரியர் மேடம் சொன்னாங்க, இந்த ஆசிரியர்கள் வந்து இவங்களுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய இதை நிரூபிக்கணும்னு தகுதி தரத்தை அதனால அரசாங்க கல்லூரியில பணியாற்றுகிற பேராசிரியர்களும் மாணவர்களை படிக்க வைக்கிறதுலையும் கல்லூரி நடத்துறதுலையும் அவங்களுக்கும் எல்லா தகுதியும் எல்லாமே இருக்கிறனால தான் அந்த இடத்துக்கு வர முடியுது. அதனால அவங்களுக்கு ஒண்ணு எது இல்லாம அங்க ஆசிரியரா வந்து உள்ள பூந்துட்டா போதும்னாங்க இல்லையா? படிக்காதவங்களுக்கும் தகுதி இல்லாதவங்கள பேராசிரியரை யாரும் நியமிக்க மாட்டாங்க, உதவி பேராசிரியராக இருக்க மாட்டாங்க. படிச்சுட்டு தான் வர்றாங்க. படிச்சுட்டு வர்றவங்கள அவங்க யாரு தகுதி இருக்கோ அவங்களுக்கு வேலை இன்டர்வியூல தேர்ந்தெடுக்கிறாங்க, வேலைக்கு வர்றாங்க. இதுல வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. சும்மா நம்மளாக பேசிக்கலாம் மொழிய அதுல வந்து நிரூபிக்க சொல்லுங்க, யார் வேணாலும் நிரூபிக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு வாத்தியார் சேர்ந்தார் இவ்வளவு கொடுத்தாருன்னு அதுக்கு நான் அரசாங்க சார்பில் பதில் சொல்றேன். இல்ல ஒரு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விசாரணையே தேவையில்லைன்னு நான் சொல்றேன். திரு செல்வராஜ் ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். நான் இந்த தொகுப்பாளர் அப்படிங்கிற இடத்தை விட்டு நான் கடந்து போயிட்டு சாதாரணமா இந்த டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க விசாரணையே தேவையில்லை அப்படின்னு சொல்ற பதில் ஒரு பொறுப்பற்ற பதிலோட்டு எனக்கு தோணுது. அதாவது எதுக்கு விசாரணை, என்ன குற்றத்துக்கு விசாரணை வைக்கணும் சொல்லுங்க? ஒரு பதிவாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு பணி நியமனங்கள்ல ஆசிரியர்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலையும் ஒரு தேர்வு நடந்தாச்சு. எல்லா பல்கலைக்கழகத்திலும் தேவையான ஆசிரியர் உதவி ஆசிரியர் நியமிக்கிறதுக்கு தேர்வு நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல குற்றச்சாட்டு கொடுத்துட்டாங்க, சொல்றது யார் வேணா சொல்லலாம், குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் இல்லையா? யார் சொல்ல என்ன ஆதாரப்பூர்வம் இல்லாத குற்றச்சாட்டு? இப்ப கவர்னரே கூட இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெளிவா போட்டிருக்காங்க. கவர்னர் வந்து அம்பேத்கர் லா காலேஜ்ல அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாரு. என்ன அடிப்படைனா அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட மனுவில் இந்த மாதிரி அங்க முறைகேடுகள் நடக்குது, யூஜிசி நாம்ஸ் படி அது நடக்கப்படலை அப்படின்னு சொன்னதுனால அவர் நிறுத்தி வைக்க சொல்லி இன்னைக்கு பத்திரிகையில, நேற்றைய பத்திரிகையில வந்து அது வெளியே வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னும் பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கணும், எல்லா பத்திரிகையிலும் இருக்கு, எல்லா பத்திரிகையிலையும் நீங்க நேற்றைய பத்திரிகைகள் தினமலரா இருந்தாலும் தினமணியா இருந்தாலும் பொதுவா இந்த கல்வி தொடர்பான விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஊடகங்கள் வந்து
அந்த செய்தியை தவிர்த்து கூட இருக்கலாம். ஆனா அது அப்படி ஒரு நிறுத்தி வைக்க சொன்னது நடக்காம வேற ஒரு ஆமா அதிகாரப்பூர்வமா அவர் சொன்னதுதாங்க, சொல்லி தானே தூக்கி போடுறாங்க. அவர் சொல்லாம வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அதாவது அண்ணா நீங்க தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க முந்தா நாள் பேப்பர் எடுத்து தயவு செய்து பாருங்க. தினமலர் உட்பட இத வந்து சொல்லி இருக்குது. இன்னொன்னு பாருங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இந்த சர்ச் கமிட்டியில போட்ட ஒரு பேராசிரியர் ராமசாமி தான். அவர் என்ன சொல்றாரு, அந்த கமிட்டியில இருந்து ஒரு வெளியே வர்றாரு. என்ன சொல்லிட்டு வெளியே வர்றாருன்னா, அதாவது சும்மா பேருக்கு ஒரு துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் இந்த கமிட்டி தேர்ந்தெடுத்தால் ஒரு திறமையான ஒரு நியாயமான ஆளை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில கூட அப்படி அதே ஒரு ராமசாமின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அவருடைய பேரு ராமசாமி தான் இன்னைக்கு ராமசாமி. அப்ப என்னன்னா ஏதோ ஒரு, அதாவது அண்ணன் சொல்றபடி சார், இப்போ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 வருஷம் ஒரு பிஹெச்டி ஒரு பிஜி இதுதான் குவாலிஃபிகேஷன். இதுல ஒருத்தர் வந்தா அப்பாயின்மெண்ட் சரியா போயிடும். 10 பேர் வர்றாங்க. இப்ப இந்த 10 பேர் வந்து சேம் கேடர்ல இருக்கிறாங்க. அமாங் த 10 who is to be selected னு வரும் பொழுதுதான் இந்த 10 பேரும் ட்ரை பண்றாங்க. ஒருத்தங்க தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க, ஒருத்தங்க தங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இப்படி வருகிற சூழலில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கிறது என்பதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அதை நாம் சுட்டி காட்டுகிற போது அண்ணன் சொல்லுகிறார், அதாவது அந்த நிர்வாகத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் காதை எடுத்து அதை நாம் திருத்திக் கொண்டால் நல்லது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. நம்ம இந்த விவாதத்தை நம்ம வந்து நிறைவு செய்ய போறோம். நீங்க வந்து ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியை, அதனால நீங்க ஏதாவது கடைசியா சொல்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட உண்மையான விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். அதாவது யூஜிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து they stipulated norm for the entire இந்தியா. இந்தியாவுக்கு மொத்தத்துக்கும் ஒரு கொடுக்காங்க. நேக் கமிட்டி இருக்கு, எல்லாம் அப்ளிகேஷன் கமிட்டி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்க தனித்தனியா ஒரு எவ்வளவு அந்த ஸ்டேட்ல எவ்வளவு ஊழல் இருக்கும். சின்ன சந்தேகம் மட்டும், அதை மட்டும் சொல்லுங்க. வைஸ் சான்சலர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக ஒரு பதிவாளர் ராஜினாமா செய்வாரா? அதாவது உள்ள இருந்த என்ன நெருக்கடிங்கிறது விஷயம். அதாவது நெருக்கடி வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அதிகாரம் அதாவது ரிஜிஸ்ட்ரார் பிரச்சனை எப்பவுமே பினான்ஸ்ல வரும். அவர் பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்தனால சொல்றேன், ரிஜிஸ்ட்ரார் பிரச்சனை வந்து எப்பவுமே பினான்ஸ்ல வரும். பண ரீதியான பிரச்சனை, பணத்தை எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது ரிஜிஸ்ட்ரார். அது மாதிரி கண்ட்ரோலர் பிரச்சனை வந்து எக்ஸாம் ஸ்கேண்டல் ஏதாவது ஓடி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை தான் கண்ட்ரோலருக்கு வரும். ஆகையினால வைஸ் சான்சலருக்கு வரணும்னா தான் மொத்த பிரச்சனை ஏதாவது வந்ததுனா தான் வைஸ் சான்சலருக்கு வரும். அதனால ரிஜிஸ்ட்ரார் பிரச்சனைங்கிறது அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்ல பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், அதர் வந்து ஏதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், அதுதான் விஷயமா இருக்குமே தவிர வேற இருக்காது. ஆனா வந்து மொத்தத்துல தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அவர் நண்பர் சொல்லும்போது ஒண்ணு சொன்னாரு, வந்து இது அடித்தட்டு மக்களுக்காக நம்ம கவர்மெண்ட் இது இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குன்னு. அது உண்மை. ஆனா டீச்சிங் ஃபேக்கல்ட்டியை பார்த்தீங்கன்னா பிரைவேட்டோட ஸ்கூல்னாலும் சரி, காலேஜ்னாலும் சரி, யூனிவர்சிட்டினாலும் கூட பிரைவேட்டோட கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. எப்படியோ இப்படிலாம் தேர்ந்தெடுத்து வந்தா கூட நல்ல ரெக்ரூட்மெண்ட் வந்துருதுங்கிறது மற்ற பிரைவேட்டோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ரெக்ரூட்மெண்ட் வருதுங்கிறது தான் உண்மை. நன்றி. இந்த விவகாரம் சம்பந்தமா ஒரு விசாரணை நடக்கும் அப்படின்ட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது. திரு செல்வராஜ், நீங்க புரிஞ்சுக்குவீங்க நாங்க நம்புறோம். நீங்க அதாவது வந்து ஒரு ஆதாரம் இப்ப ஒண்ணு இல்ல, மேடம் சொன்னாங்க இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போதும், அதுக்கு பெரிய ஆதாரம் செல்வராஜ் ஒரே நிமிஷம். அவங்க சொல்றதுல அதாவது வந்து இதுல ஆசிரியர் நியமனத்திலேயோ வைஸ் சான்சலர் நியமனத்திலேயோ இவங்க சொன்ன மாதிரி 10 பேர் போட்டி போடுறாங்க. அந்த பதவிக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் அவங்க தான் விரும்பி மனு கொடுத்துட்டு வர்றாங்க ஒழிய அரசாங்கம் வந்து அந்த 10 பேர்ல செலக்ட் பண்ண சொல்லி யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் இதுல வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிரீமி லேயர்ஸா வராங்க. கவர்மெண்ட்ல வர்றவங்க மட்டும்தான் எக்கனாமிக்கலி புவர் அண்ட் பேக்ரவுண்ட் புவரா வராங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் 550 இன்ஜினியரிங் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல வந்து கவுன்சிலிங்ல ஒரு 10 கல்லூரியை செலக்ட் ஆகாமையே போன தனியார் கல்லூரிகள் கூட இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ரெண்டாவது முந்தி வந்து ஒரு 150 கட் ஆஃப் இருந்தாதான் ஒரு பையன் இன்ஜினியரிங்குள்ள போக முடியும். இன்னைக்கு வெறும் 80, அதாவது ஜஸ்ட் பாஸ் எடுத்த பையன் கூட இன்ஜினியரிங்க்கு இன்னைக்கு வரான், அதுவும் தனியாருக்கும் வர்றான். அதனால கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, டீச்சர்ஸ் மட்டும்தான். பிரைவேட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அப்படின்றது கிடையாது. பட் எங்களுக்கு வந்து எங்களுடைய நிர்வாகம் எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, வைரத்தை அவங்க கையில கொடுத்து பட்டத்திட்ட சொல்றதுக்கு நாங்க இங்க இல்ல.
எங்களுடைய கூழாங்கல்லாம் கொடுத்தா கூட உங்களுடைய திறமையை அதுல பயன்படுத்தி நீங்க அவங்கள வைரமா மாத்தணும்ன்றதுதான். அந்த 40% எடுத்துட்டு வர்றவனையும் நான் ஒரு 60%க்கு கொண்டு வந்து அந்த 4வது வருஷ கடைசியில அவனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வெளியில அனுப்புறதுதான் எங்களுடைய கடமை. அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. இல்ல இல்ல, இந்த நம்ம இன்னைக்கு எடுத்த இந்த விவகாரம் சம்பந்தமா விளக்கம் கேட்கறதுக்காக அந்த தன ராஜினாமா கடிதம் கொடுத்த பதிவாளர் மோகனனை வந்து நம்ம தொடர்பு கொண்டோம். அவர் திரும்பவும் அங்கேயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆனதுனால நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டாரு. அதே போல வைஸ் சான்சலர் கணபதியை தொடர்பு கொண்டோம். இந்த நான் நேயர்களுக்காக சொல்றது என்னன்னா, அந்த இணைப்பு ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட ஃபோன் தான், அவர் ராங் நம்பர்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்பலாம். நேயர்கள் சார்பாக நிர்வாகம் சார்பாக 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.